வணக்கம். இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகும் டாக்ஸிக் படத்தோட துறை விமர்சனம். இந்த திரைப்படத்தில் நடிகர் நயன்தாரா, யாஷிக், ருக்மணி வசந்த் மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் டாக்ஸிக் படம். இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வைஷூ 360 யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்தோட கதை, கோவால ஒரு பெரிய டான். அந்த டான் கூட கதாநாயகி நயன்தாரா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாத அட்டகாசமே இல்லை. அதாவது கோவால பண்ணாத அட்டகாசமே இல்லை. கதாநாயகனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. குடி, சிகரெட், ட்ரிங்க்ஸ், பெண்கள், இது இல்லாமல் அவர் இருக்கவே மாட்டார். எனி டைம் அதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரும் இந்த படம் 3 ஹவரில் அவர் எந்த இடத்துலையும் குடிக்காமல் இருக்க மாட்டார், சிகரெட் பிடிக்காமல் இருக்க மாட்டார், பெண்கள் கிட்ட போகாமல் இருக்க மாட்டார். அப்படிப்பட்டவர். டானோட பொண்ணு எப்படி இவர் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நயன்தாராவும் என்ன பண்ணுறாங்க, அவர் கம்பல் பண்ணி கட்டிக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கதாநாயகன் சர்க்கஸில் ஒரு பொண்ணு ஒர்க் ஆகும். அந்த பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் காதலிக்கிறாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் காதல்னாவே இன்னும் 1 கிலோ என்னன்னு கேட்பாரு. அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். ஆனால் அப்படிப்பட்டவர் இவரை காதலிக்கிறாரு. ஆனால் இவரை கல்யாணம் கட்டிக்க சூழ்நிலை வருது. அப்படி இருந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டானு சொல்கிறாரு, என் பொண்ணை தவிர நீ யாருமே நீ கட்டிக்க கூடாதுன்ட்டு. ஒரு பக்கம் இந்த கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இதுதான். செகண்ட் ஹாஃபு அப்பா செட்டில்மெண்ட்டும் பையன் செட்டில்மெண்ட்டுக்கு உண்டான சீக்வன்ஸை இந்த திரைப்படம் உருவாக்கியிருக்கு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையே கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகலை. எந்த இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகலை. எல்லா ஆர்டிஸ்ட் நடித்தவங்க ரொம்ப ஓவர் ஆக்ஷனாக இருக்குது, ஓவர் டைலாக்ஸ், ஓவர் கத்துற மாதிரி இருக்குது, எரிச்சலாக இருக்குது. அதாவது இந்த திரைப்படம் வயலன்ஸ்க்காக ஏ சர்டிஃபிகேட். ஆனால் இந்த திரைப்படம் ஃபுல்லாகவே உள்ள தேட்டரில் போய் நம்ம திடீர்னு உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, மேட்ரு படத்துக்கு வந்துட்டோமோ, மேட்ரு இங்கிலீஷ் படத்துக்கு வந்துட்டோமா, எதுக்கு இதெல்லாம்? அந்த அளவுக்கு மோசமான திரைப்படமாக இருக்குது. அடன் மூவி தான் இந்த திரைப்படம். ஏன்னா கதாநாயகன் ஃபுல்லாக பெண்கள் சாவகாசம் தான் அதிகம். ஸோ அதை நமக்கு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க. அது நமக்கு எரிச்சலை உண்டு பண்ணுது. 3 ஹவர் 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு திரைப்படம் ஏன்டா அப்போ தான் திரைப்படம் தியேட்டர் உள்ள போகணும்னு. அதாவது பிரம்மாண்டமான செலவு பண்ணி பிரம்மாண்டமாக காட்டணும்னு சொல்லி பிரம்மாண்டத்தை மட்டும் காட்டிக்காங்க. ஆனால் பிரம்மாண்டமாக மக்கள் மத்தியில் தோல்வி ஆயிடுச்சு. பிரம்மாண்டமான முறையில் மக்கள் காரி துப்புறாங்க. கணக்கே இல்லாத ஆளுங்க. சரி, ஒரு 20 பேர் ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் ஓணம் பண்டிகை கொண்டாடிட்டு இந்த திரைப்படத்தை நம்ம கேஜிஎஃப் ஹீரோடா மச்சான்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்க வந்திருக்காரு. அந்த 20 பேருமே கேட் அவுட் அப்படியே செகண்டாக போட்டாங்க. இது படம் அது ஏன் வந்தோன்னு தெரியல. வீட்லேயே ஃப்ரெண்ட்ஸு கூட கேக் சாப்பிட்ருக்கலாம். அது ஓணம் பண்டிகை இந்த திரைப்படத்தை ஒரு 20 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க சேம் ஒரே யூனிஃபார்மை போட்டுட்டு இந்த படத்தை வாடா மச்சான் கேஜிஎஃபோட ஹீரோடா இந்த படத்தில் கிழிச்சிடுவார் பண்ணிடலாரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஐயோ, 20 பேரும் காரி துப்பிட்டாங்க. ஓணம் பண்ணிங்கன்னு வீட்டிலேயே இருந்திருக்கலாம். இந்த திரைப்படத்தை நம்ம பார்த்தது வீட்டில் இருக்கிற சிறகடி காட்சி சீரியல் பார்த்துக்கலாம் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன வயசு பசங்களே டிவி சீரியல் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம். 20 பேருமே நான் மடக்கி கேட்குறேன், இல்லை அண்ணா இந்த திரைப்படம் நல்லாவே இல்லை. இந்த படம் கேஜிஎஃப் ஹீரோ ஏன் அப்படி இது தேர்ந்தெடுத்து நடிச்சாருன்னு தெரியல. அதாவது கேஜிஎஃப்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்படிப்பட்ட ரிலீஸ் பண்ணணுமா? ஏன்? அதாவது டைரக்ஷன் சூரிய போட்டு லேடிஸ் தான் பண்ணிக்காங்க. பராசக்தி சேம் ஒரே டேரக்டர் தான். அந்த மாதிரி லேடிஸுங்க எத்தனோ திரைப்படங்கள் டேலண்டாவோ திறமையாவோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் கீது மோகன்தாஸ் மட்டமாக பண்ணிக்காங்க. அவர் பேரை சொல்றதுக்கே எனக்கு தயங்குறேன். ஏன்னா அவங்க பேர் வாயில வர மாட்டேது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது திட்டணும்னு பார்த்தா லேடிஸாக போயிட்டாங்க, டேரக்டர் லேடிஸாக போயிட்டாங்க. ஐயோ, கீது மோகன்தாஸ் வேஸ்ட். இனிமேல் நீங்கள் படம்லாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஒன்று நடிங்க, இல்லைன்னா படத்தை தயாரிங்க. யாஷுக்கு தனிப்பட்டவும் நான் படத்தை பார்க்குற ரசிகன்னு சொல்லுறேங்க. இந்த திரைப்படத்தில் அவருக்கு செகண்ட் ஹாஃபுக்கு நடித்தது ஃபுல் லேகு. அதே சமயத்தில் அவர் நடித்த நடிப்பு ஓவர். டபுள் ரோடு ஏண்டாப்பா நடிச்சாருன்னு காரி துப்புற மாதிரி இருக்கு நடிப்பு. சில பேர் இந்த படத்தை பார்த்து பிரம்மாண்டமாக இதுன்னு படம் பிரம்மாண்டமாக காட்ட எதுக்கு? வைலன்ஸ் எதுக்கு வருது? எதுக்கு வைலன்ஸ் வருதுன்னு தெரியாம டப்பு வரும்போதே தண்ணி அடிக்கலாம், சேரு பிடிக்கலாம், பெண்கள் இப்படி கட்டி பிடிச்சிக்கலாம், சுட்டுக்கினே இந்த வாங்கிக்க என்னையா இது படம்? ஜனங்க 227 ரூபா 240 ரூபா கொடுத்து பார்க்குறவன் கேன பசங்க நினச்சிட்டீங்களா? இது நிறைய பேர் யூடியூப்ல ஜாலியாக தெரிய மாசம் இந்த படத்தை பற்றி நல்லா இது சொல்லுவாங்க. நம்ம அப்படின்னா சொல்ல தயார் இல்லைங்க. இந்த படம் இந்த 2026 ஒரு பிரம்மாண்டமான தோல்வி படம். அதே சமயத்தில் ஒரு பிரம்மாண்டமான மட்டமான படம்.
கேஜிஎஃப் திரைப்படம் ஓடினது அவருக்காக இல்லை, ஒரு 40% ஹீரோக்காகனா மீதி 60% டைரக்டர், இசையமைப்பாளர், ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆர்ட் டைரக்டர், எடிட்டிங், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சொல்லி இதை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒர்க் பண்ணதை வச்சு தான் அந்த 100% உருவாக்குறாங்க. இந்த திரைப்படத்தை நான் கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. நான் ஏன் கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணி பேசுறேன்னா, கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ண ரீசன் என்னன்னா, பிரம்மாண்டம் சேம் செலவு, இந்த படத்துக்கு இவ்வளவு செலவு தேவையா? இந்த திரைப்படத்தை நான் சொல்றதை விட இந்த திரைப்படத்தை வந்து நீங்க பார்த்து காசு கொடுத்து நஷ்டமாகி யாஷ்காக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, யாஷ்காக கூட இந்த திரைப்படத்தை பார்க்க தேவையில்லை, வீட்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சில பேர் நினைங்க. எல்லாரும் வந்து படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உண்மையாக வந்து திரை விமர்சனத்தை கொடுக்குறாங்க நிறைய பேர். அவங்களோட திரை விமர்சனத்தெல்லாம் போய் பார்த்துட்டு காசை வேஸ்ட் பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. வணக்கம்.